பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து இது பிபி பேசுறோம். சரி, உங்க கேள்வியை கேளுங்க. மத்தருக்கு இருக்காங்க விளக்கம் தருது. இந்த இப்ப தர்காக்கு போறாங்கல்ல, தர்காக்கு போய் குழந்தைக்காண்டி துவா செய்ய சொல்றாங்க. அது இணை வைக்கிறதுன்னு சொல்றாங்க, இல்ல இது போய் செய்யலாம்னு சொல்றாங்க. அது போகலாமா போகக்கூடாது? அப்படி போனா எப்படி துவா செய்யறது உங்ககிட்ட போய்? இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கங்களை தருவார்கள் அதற்கு அவர்கள். தர்காக்களுக்கு போகலாமா அப்படின்னு கேள்வி வச்சிருக்கிறீங்க. அப்புறம் சில பேர் குழந்தைகளுக்காக வேண்டி முறையிடுறாங்களே, இது சில பேர் கூடுங்கிறாங்க, இன்னும் சில பேர் கூடாதுங்கிறாங்க. இந்த ரெண்டில் எது சரி? சரி, ஜியாரத்து செய்ய போனால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஜியாரத்து போகலாமா அப்படின்னு சொன்னால் போகலாம். ஆண்களும் போகலாம், பெண்களும் போகலாம், இறை நேசர்களுடைய ஜியாரத்திற்காக. இங்கே தர்கா ஜியாரத்துன்னு நீங்கள் கேட்டது இறை நேசர்களுடைய ஜியாரத்து தான். நபிமார்களுடைய ஜியாரத்து, அதே போல் வலிமார்களுடைய ஜியாரத்து, இதற்கு நம்ம போகலாம். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய கபரை யாராவது ஜியாரத்து செய்ய வந்தால் என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு கடமையாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் சொன்னாங்க, என்னுடைய மறைவுக்கு பிறகு என்னுடைய கபரை ஒருவர் ஜியாரத்து செய்ய வந்தால், நான் இந்த உலகத்திலே இருக்கின்ற போது என்னை ஒருவர் சந்தித்தால் எப்படியோ அது போன்றுதான் என்றும் சொல்லி தந்தாங்க. இந்த ரெண்டு ஹதீதுகளும் பைஹக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தாரகுத்தினியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நபிமார்களுடைய கபருக்கு நம்ம ஜியாரத்து செய்வதற்காக போகணுங்கிறத இந்த ஹதீஸ் மூலம் புரிந்து கொள்கிறோம். மேலும் இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்துக்கு போகிறோம் அல்லவா, அதுக்கு பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கபர் இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபர் இருக்குது. இன்னைக்கு உலகத்திலே வாழ்கின்ற எல்லா முஸ்லிம்களும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறாங்களோ அவங்க மதீனா ஷரீஃப் போகிறாங்க, ஜியாரத்துக்கும் போகிறாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்துக்கு போனாங்க. அவங்களே சொல்லி காட்டுறாங்க, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத்துக்கு போவேன், நான் சாதாரண நிலையில் போவேன். அது பிறகு என்னுடைய தந்தையார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு, அப்போது நான் சாதாரணமாக தான் போவேன். ஃபலம்மா துஃபின உமர், அதுக்கு பிறகு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு ஃபவல்லாஹி அல்லாஹ் மீ சத்தியமாக சொல்கிறேன், மா தகல்துஹு இல்லா வஅன மஷ்தூதத்துன் அலைய சியாபி, எனது ஆடைகளையெல்லாம் நன்றாக அணிந்து கொண்டு தான் நான் ஜியாரத்துக்கு போவேன். காரணம் என்ன? ஹையா அமின் உமர், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டு என்று சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தர்கா ஜியாரத்துக்கு தானே போயிருக்கிறாங்க. தர்கா ஜியாரத்துனா என்ன? பொது கபரிஸ்தான் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நபியினுடைய கபரோ ஒரு வலியுல்லாவுடைய கபரோ இருக்கும், அதான தர்கா. இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போல் அவங்க பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அவங்களும் இருக்கிறாங்கல்ல, அதுதான் தர்கா. உலகத்திலேயே பெரிய தர்கா எதுன்னு கேட்டால் அதை தான் சொல்ல முடியும், ரவுலா ஷரீஃப்னு சொல்ல முடியும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத்துக்கு போகிறாங்க, மார்க்கத்திலே கூடுங்க போய் தான் அவங்க போகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இஸ்லாமிய பாடத்தை நேரடியாக பயின்றவர்கள் அல்லவா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்போ இப்படியெல்லாம் போகணும்னு சொல்லி தான் அவங்க போகிறாங்க, இல்லைன்னு சொன்னால் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சில பேர் வேணும்னு சொன்னால் அதை நம்ம கேட்க தேவையில்லை. ஏன்னா 1400 வருஷத்துக்கு பின்னால் இன்றைக்கி ஒரு கருத்தை சொல்கிறான்னு சொன்னால் அவருடைய புரிதலில் பிழை இருக்கலாம், தவறு இருக்கலாம், அதை நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஆனால் சஹாபா பெருமக்கள் அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அது கரெக்டாக இருக்கும், அதை பிறகு தான் நம்ம நடந்து கொள்ளணும். அதன் அடிப்படையில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத்து போயிருக்காங்களா, அதே போல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜியாரத்திற்கு வாரம் போய் வந்தார்கள் என்பதும் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதுவெல்லாம் தர்கா ஜியாரத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத அறிவிக்குதுங்க. அடுத்து குழந்தைக்கு கேட்பது அப்படிங்கிறது குழந்தை மட்டுமல்ல, நம்முடைய என்ன தேவையாக இருந்தாலும் அந்த இறை நேசர்கிட்ட முறையிட்டால் அவங்க அல்லாஹ்விட்ட துவா செஞ்சு நமக்கு வாங்கி தர்றாங்க. அதன் அடிப்படையில் அவங்கள்ட்ட போய் நம்ம முறையிடுறோம், அவங்களே தர்றாங்க அப்படிங்கிறதல்ல. ஏன்னா இவர்கள் இறை நேசன் அடிப்படையில் தான் அங்கே போகிறோம். நம்மெல்லாம் மூமின்கள் தானே, முஸ்லீம்கள் தானே. முஸ்லீமுடைய நம்பிக்கை என்ன? எல்லா காரியங்களையும் அல்லாஹு தாலா செய்கிறான்ங்கிறது தானே. அப்படி நம்பினா தானே இஸ்லாம்ங்கிற கோட்டைக்குள்ளே வர முடியும். அதனால் எல்லாம் இறைவன் செய்கிறான் என்ற நம்பிக்கை வைத்துக்கொண்டு இறை நேசர்கிட்ட போய் நம்ம முறையிட்டாலே அவங்க அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு நம்ம வாங்கி தருவாங்க அப்படிங்கிற அடிப்படையிலே தான். இப்போ இன்றைக்கி திருமணம் நடந்துச்சு,
கணவன் மனைவிக்கு பல வருடங்களாயும் கூட குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதற்காக வேண்டி குழந்தைகளுடைய ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய டாக்டர்கள் போய் அணுகிறாங்களா இல்லையா? அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளை எல்லாம் அவங்க சாப்பிட்றாங்க, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க. சரி, அந்த டாக்டர் போய் இவங்க என்ன முறையிடுறாங்க, டாக்டர் எங்களுக்கு திருமணமாகி இத்தனை வருஷம் ஆகி போச்சு, குழந்தையே இல்லை, குழந்தை கிடக்க நீங்கள் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் தானே குழந்தைய கொடுக்குறான், அப்போ டாக்டர் எப்படி சொல்கிறது, எப்படி போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு கேள்வி வரத்தானே செய்யுது. அப்போ என்ன விளக்கம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தாங்க கொடுக்குறான், இவங்க அதுக்குண்டான சிகிச்சைகளை செய்கிறாங்க அப்படின்னு தான் விளக்கம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இறை நேசர்கள்ட்ட முறையிடுறதும், அல்லாஹ் தான் கொடுக்குறான், இந்த இறை நேசர்கள் துவா செய்வாங்க. அதனால தான் சரி நம்மளே துவா செய்யலாம் தான் அல்லாட்ட, ஏன் அவங்கள்ட்ட போய் நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கூட ஒருவருக்கொரு நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கிற பாடத்தை கற்று தந்திருக்கிறாங்கல்ல. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட உயர்ந்தவர் யாராக இருக்கிறாங்களா அந்த உலகத்தில், அவர்களே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யார சொல்லலாம், நான் உம்ரா நிறைவேற்ற போகிறேன், அனுமதி தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உமர் அவர்களே உங்களுடைய துவாவோட என்னை மறந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே மற்றவங்கள்ட்ட எனக்கான துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்கல்ல. ஏன் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி தர்றாங்க. நம்ம உயிராக இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் எனக்கா நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? ஏன் நம்மளை எல்லாட்ட கேட்டுக்கிற வேண்டியதானே, என் அடுத்தாட்ட போய் சொல்லணும். இப்போது நம்ம தேவையை நான் மட்டும் கேட்கறதை விட நமக்காக பலரும் கேட்டால் அதுக்கு வெயிட் ஆகி போச்சுல. அதனால தான் பலர்கிட்ட போய் சொல்கிறோம். இரவு ஒரு ஆளுடைய தேவையை அவர் மட்டுமே கேட்பதை விட அதுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்காதுங்க. ஆனால் அவருடைய தேவையை பல பேர் சேர்ந்து இறைவன்ட்ட கேட்குறாங்க, இப்போ பவர் கிடைச்சிருது. அதன் அடிப்படையிலே தான் நம்முடைய தேவையை அல்லாட்ட நாமும் கேட்குறோம். இறை நேசரில் சொல்லி நீங்களும் எங்களை துவா செய்யுங்க அப்படின்னு அடிப்படையில் தான் குழந்தை வேணும் அப்படிங்கிறோம். முஸ்லிமுடைய நம்பிக்கை குழந்தையை தருவது இறைவன் தான். இதில் பிரச்சனை இல்லையே. சில பேர் இப்படி முறையிட்டோன்னு என்னங்க வழியுள்ளா போய் அல்லாவுடைய இடத்துல போய் வைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. யார் வச்சது? இப்போ டாக்டர்கிட்ட போய் முறையிட்டாக்கா குழந்தை வேணும் அப்படின்ட்டு டாக்டர் அல்லாவுடைய இடத்துல வச்சுட்டோமா? இல்லை, தெளிவாக தானே இருக்கிறோம், அல்லாஹ் தான் கொடுக்குறான், இவர் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கிறான், தெளிவு ஒரு முஸ்லீமுக்கு இருக்கா இல்லையா? அந்த தெளிவோடு தான் இறை நேசர்ட்டு முறையிறோம். குழந்தை வேணும்னு அல்லாஹ் தான் கொடுக்குறான், இவங்க துவா செய்கிறாங்க. ஏன்னா இறை நேசர்களுக்கு அல்லாஹ் தால ஒரு வாக்குறுதி வழங்கியிருக்கிறான் குர்ஆனில். அதனால தான் வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். இறை நேசர்களே, உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீர்களோ அதுவெல்லாம் கிடைக்கும், நீங்கள் எதுவெல்லாம் என்னிடம் கேட்கிறீர்களோ அதுவும் கிடைக்கும். அல்ல வாக்குறுதி கொடுத்துட்டான். இறைநேசர் என்ன கேட்டாலும் நான் தருவேண்டு. இப்போ இறைநேசரிடம் போய் முறையிட்டோன்னு வச்சுக்கிறேங்க, அவங்க அல்லாட்ட துவா செய்கிறாங்க, அல்ல உடனடியே தந்துடுறான். ஏன்னா இறைநேசர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்கிறான் இறைவன். அதனால தான் அங்கே போய் முறையிடுறோம். இந்த முறையை தெரிந்து கொண்டவர்கள் அறிவுஜீவிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஏன் நல்ல பலனை பெற்றுக்கிட்டே போகிறாங்க. இறைநேசர் வானாங்க, அது வானாங்க, இது வானன்னு சொன்னால் மிகப்பெரிய இழப்புக்கு உள்ளாகிறார்கள். நிறைய பலன் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருந்தும் கூட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அதையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறார்கள், பெரு நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கபருக்கு பிலால் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் கடுமையான பஞ்சம், மழை இல்லை. அப்போ பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இஸ்தஸ்கீல் உம்மத்துக்கு யா ரசூலல்லாஹ், நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்கள் உம்மத்தினருக்கு மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோளுடைய கனவுலை மழை பொழியுங்கிற நற்செய்தியை சொல்லிட்டு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்னுடைய சலாம் சொல்லுங்க என்று சொல்லிட்டு போனாங்க. அவங்க சொல்லிட்டு போனது மாதிரி மழையும் பொழிந்தது. இப்னு அபி ஷைபால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ கபூர்ல போய் முறையிட்டாங்களா இல்லையா ஒரு சஹாபி அந்த காரியத்தை செய்யறதா இருந்தா அது மார்க்கத்திலே கூடும் என்பதா தானே செஞ்சிருப்பாங்க. ஒன்று கூடுமா கூடாதா நமக்கு தெரிவிப்பதை விட சஹாபா பெருமக்களுக்கு தான் நன்கு தெரிந்திருக்கும். காரணம் 1400 வருஷத்துக்கு பின்னால நமக்கு இஸ்லாம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த சஹாபா பெருமக்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டளவா பாடத்தை பயின்றார்கள். சரி, அவங்க போய் கேட்டுட்டாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல சொன்னாங்கல்ல இது கூடும் அப்படிங்க, போய் இந்த முறையிட்டது கூடுங்கிறதுனால தான் மழை பொழியும்னாங்க. கூடாதுன்னு வச்சுக்கிறோங்க, கனவுல போய் மழை பொழியும்டா சொல்லியிருப்பாங்க. ஏங்க என்னட்ட சொன்னீங்க, அல்லாட்டேலங்க கேட்கணும்ல போய் சொல்லியிருக்கானே. ஆனால் என்ன செய்கிறாங்க, மழை பொழியும். அப்போ அவங்க கேட்டதை அங்கீகரிக்கிறாங்கல்ல. சரிங்க,
இப்படி கேட்டுட்டு வந்துட்டாங்க. கனவுல சொல்லப்பட்டு போச்சு, மழை பொழிந்ததல்லவா, அந்த மழை யார் இறக்குனது? இறைவன் தானே. அப்ப இறைவன் வந்து என்னட்ட கேட்காம அங்கேயா போய் முறையிட்டீங்க, மழையை தரமாட்டேன் அப்பெல்லாம் முடிவெடுத்திருக்கணும் இறைவன். ஆனா மழையை கொடுக்கிறான் அல்லவா. இப்ப இதை என்ன பண்ணு சொன்னா, மூமின்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, எந்த காரியத்தை செய்தாலும் இறைவன் தான் அப்படிங்கிறது. மற்றபடி மற்றவர்கள் முறையிடுவது, அது உயிரா இருக்கட்டும் மரணித்தவர்களா இருக்கட்டும், எல்லாம் இவர்களும் வசீலாங்கிற அடிப்படையில தான் முறையிடுறாங்க. உயிரா இருக்கிறவர்கள் கண்ணுக்கு தெரிந்த நிலையில ஹெல்ப் பண்றாங்க. அந்த மறைந்து போன இறை நேசர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, அவ்வளவுதான். இதன் அடிப்படையில் இறை நேசர்கள்ட்ட நமக்கு எந்த தேவையா இருந்தா கூட முறையிடலாம், அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு நமக்கு பெற்று தருவாங்க. يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله